எல்லாரும் லைஃப்ல அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்ததுக்குள்ள இந்த ஒருத்தன் மட்டும் நான் யாருங்கிற கேள்வியோட இருந்தான். இந்த உலகமே தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஒருத்தன் மட்டும் தூங்காம ஷீலிங்கை பார்த்துட்டு சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். சின்ன வயசுல சொன்னாங்க நல்லா படிச்சா நல்லா வேலைக்கு போகலாம் அப்படின்னு. இவனும் நல்லா படிச்சான், ஆனால் நல்லா வேலை கிடைக்கல. அப்புறம் சொன்னாங்க நல்லா வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் முட்டி மோதி நல்ல வேலை கிடைச்சது. ஆனால் மனசு காலியாயிடுச்சு. தொடர்ந்து ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி எண்ணங்கள் இவனுக்குள்ள தோண ஆரம்பிச்சது. அப்புறம் பணம் இருந்தால் தான்ப்பா இப்போ மதிப்பு அப்படின்னாங்க. அதுக்கும் வழி பண்ணான். நிம்மதி இல்லை. இதில் நான் யாரு? மார்க்கா, வேலையா, இல்லை பணமா அப்படிங்கிற கேள்வி மட்டும் இவனை தூங்க விடாம ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி கேட்டான், டேய் உண்மையாலுமே நீ யாரு அப்படின்னு. அப்போ கண்ணாடி பேச ஆரம்பிக்கல, அவன் மனசு பேச ஆரம்பிச்சது. நீ தோத்து போனவன், உன்னால எதுவுமே முடியாது, உன்னை விட எல்லாருமே முன்னாடி இருக்காங்க அப்படின்னு ஒரே நெகட்டிவ் வேர்ட்ஸ். அதை கேட்டாமன் கண் கலங்கி நின்னான். அப்போ அவன் உள் மனசுல இருந்து ஒரு குரல், டேய் நீ இன்னும் யாருன்னு முடிவாகலை. நீ எத்தனை வாட்டி விழுந்திருப்ப, ஆனால் விழுந்த ஒவ்வொரு வாட்டியும் திரும்பி எந்திரிக்க நினச்சிருக்க அப்படின்னு. அப்போ அவன் தெரிஞ்சுக்கிட்டான், நான் எங்கள் தோல்வி அல்ல முயற்சி அப்படின்னு. இந்த உலகம் உன்னை பெயரால் அழைக்கும், நீ செய்கிற வேலை பதவியால் அழைக்கும், ஆனால் சமூகம் பணத்தால் அழைக்கும். இது எல்லாமே நான் யாருங்கிற கேள்விக்கான பதிலா அப்படின்னு அவன் கேட்கக்குள்ள, இல்லை நான் யாருன்னு இன்னும் முடிவே ஆகலை அப்படின்னு சொன்னான். நான் விழுந்தும் எழுந்தவன், பயந்தும் முன்னேறியவன், தெரியாமலே என்னை தேடியவன் அப்படின்னு சொன்ன அவன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்க இந்த வாழ்க்கை முழுக்க போதாது, ஆனால் நான் யாரா மாறணும்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். அன்னையிலேருந்து அவன் யாரு கூடயுமே தன்னை ஒப்பிடலை, தன்னை உருவாக்க ஆரம்பித்தான். எல்லாரும் தன்னை ராஜாவாக நினச்சி ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள இவன் தனக்கான ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும்னு நினச்சி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தான். எல்லாருமே சொன்னாங்க, யாரா இவன், எல்லாருமே ஒரு வழியில் போகிறாங்கன்னா அந்த வழியில் நீயும் போடா, தனியாக போய்கிட்டு இருந்தா உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தக்குள்ள இவன் ஒரு சின்ன சிரிப்போட, டேய் இங்கே ராஜ்யம் இருந்தால் தான்டா ராஜாவுக்கே வேலை அப்படின்னு சொல்லி மூவ் ஆகிக்கிட்டு. யாருன்னு கேள்வி கேட்குற எல்லாரும் இங்கே தோற்றவங்க கிடையாது, தன்னை தானே தேடுபவர்கள். வெல்கம் டு ஹூ ஆம் ஐ. இந்த சேனலில் நான் உங்களுக்கு பதில் சொல்ல வரல, உங்களை நீங்களே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிறிய முயற்சி தான். மோட்டிவேஷன்லாம் கிடையாது, ரியாலிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிறந்த கதைகளை பற்றியும் சிறந்த புத்தகங்களை பற்றியும் தான் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். எல்லாரோட வாழ்க்கையுமே ஒரு கதை தான். பட் ஏதோ ஒரு கதை தான் ஒருத்தரோட வாழ்க்கையவே மாற்றும். நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய கதை எது வேணா இருக்கலாம். இணைந்து பயணிப்போம். நான் உங்கள் கார்நிலவன்.